டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் வீடியோ சீரிஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எமது 5வது யூனிட்டுடன் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று தெரியும். நாங்கள் இந்த யூனிட்டில் எவ்வாறு APIs யூஸ் செய்கின்றோம் என்பதை மிகவும் ஸ்பெசிஃபிக்கலி பார்க்கின்றோம். நாங்கள் இந்த சீரீஸில் ஃப்ளட்டருடன் எவ்வாறு APIs யூஸ் செய்கின்றோம் என்பதில் பேசிக்கலி மெயின் ஃபோக்கஸ் கொடுக்கின்றோம். ஆகவே நாங்கள் எவ்வாறு API-னை யூஸ் செய்கின்றோம் அல்லது ஓவரால் இந்த API என்பதன் பொருள் என்ன என்பதையும் முன்னர் பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் ஃபேக் ஸ்டோர் APIஸில் சிறிய டெஸ்டிங் பார்ட் ஒன்றை கொடுத்தோம். நான் உங்களுக்கு உண்மையில் நாங்கள் API-யுடன் இருக்கின்ற REST APIs-னை எவ்வாறு சரியாக எழுதுகின்றோம் என்பதையும் காண்பித்தேன். நாங்கள் REST APIs எடுத்தால் get அது மெத்தடாக இருக்கலாம், போஸ்ட் மெத்தடாக இருக்கலாம், புட் மெத்தடாக இருக்கலாம் அல்லது delete மெத்தடாக இருக்கலாம். அதனால் அவை மிகவும் கடினமானவை இல்லை. நான் உங்களுக்கு நாங்கள் அவற்றை எவ்வாறு சரியாக மேனேஜ் செய்கின்றோம் என்பதை முன்னருள்ள செக்ஷன்ஸில் தெளிவாக விளக்கியிருந்தேன். நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்ட விடயங்களை யூஸ் செய்து சிறிய ப்ரொஜெக்ஷனை செய்ய போகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுது எமது 10வது அப்ளிகேஷனுடன் வேலையை ஆரம்பிக்கின்றோம். நான் இந்த அப்ளிகேஷனில் எவ்வாறு வெதர் அப்ளிகேஷன் டே என்பதை தயாரிப்பது என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றேன். இந்த வெதர் அப்ளிகேஷன் உண்மையில் மிகவும் காமன் அப்ளிகேஷன் ஆகும். நீங்கள் இதனை யூடியூபில் சர்ச் செய்தாலும் பார்க்க முடியும். இது மிகவும் காமன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் இங்கு பல்வேறு முக்கியமான விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நான் உங்களுக்கு இதனை கட்டாயமாக விளக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எவ்வாறு தேர்ட் பார்ட்டி API ப்ரொவைடர் ஒருவருடன் வேலை செய்கின்றோம் என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எமக்கு வெதர் API-னை வெதர் டேட்டா ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் செய்கின்றது என்று தெரியும். நான் உங்களுக்கு இந்த API-னை ப்ரொவைட் செய்யும் பொழுது API கீயுடன் வேலை செய்வது எவ்வாறு என்பதையும் மேலும் இந்த API கீ என்றால் என்ன என்பதையும் விளக்கப் போகின்றேன். ஆகவே அந்த விடயங்களை அறிந்து இருப்பது மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே நான் உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு ஓப்பன் வெதர் ப்ரொவைட் செய்யும் API-னை யூஸ் செய்து இருக்கின்ற லொக்கேஷனில் அல்லது எமக்கு தேவையான சிட்டி ஒன்றின் வெதர் டேட்டாவினை பெறுவது என்பதையே கூறப்போகின்றேன். நீங்கள் இங்கு முக்கியமான விடயங்கள் பலவற்றினை கற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு நாங்கள் Android பெர்மிஷன்ஸ் அல்லது iOS பெர்மிஷன்ஸ் எவ்வாறு பெறுவது என்பதையும் கூறுவேன். நாங்கள் இந்த விடயங்களை முன்னர் கதைக்கவில்லை. உங்களுக்கு பொதுவாக நாங்கள் இப்பொழுது இருக்கும் லொக்கேஷனின் வெதர் போன்ற ஒன்றை ஃபெட்ச் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இப்பொழுது இருக்கும் லொக்கேஷன் என்ன என்பதை கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் என்று தெரியும். அதனை எமது ஃபோனின் மூலம் செய்கின்றோம். எனக்கு GPS மூலம் latitude and longitude அல்லது அகலாங்கு நெட்டாங்கு எவை என்பதை பெற முடியும். நாங்கள் அதனை பெற கட்டாயமாக யூசரிடமிருந்து பெர்மிஷன் பெற வேண்டும். நீங்கள் நினைத்தவுடன் எமக்கு யூசரின் ஃபோன் லொக்கேஷனை ட்ராக் செய்ய முடியாது. அதாவது நாங்கள் யூசரிடமிருந்து பெர்மிஷன் பெற்ற பின்னரே லொக்கேஷன் போன்ற சர்வீஸ் அல்லது லொக்கேஷன் போன்ற டீட்டெயிலினை யூசரின் ஃபோனிலிருந்து பெறுகின்றோம். ஆகவே நான் அந்த அனைத்தையும் தெளிவுபடுத்த போகின்றேன். அதே போன்று நாங்கள் எவ்வாறு இந்த API கீயுடன் வேலை செய்வது என்பதையும் இந்த செக்ஷனில் தெளிவுபடுத்த இருக்கின்றேன். ஆகவே நாங்கள் இப்பொழுது கோடிற்கு சென்று நாங்கள் இன்று யூஸ் செய்யும் அப்ளிகேஷன் எது அல்லது நாங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷன் எது என்பதை குறித்து சிறிது விளக்குகின்றேன். அதே போன்று நான் மிகவும் முக்கியமான விடயத்தை, அதாவது நாங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷன் ஒன்றில் டார்க் மோட் மற்றும் லைட் மோடினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம் என்பதை அங்கு கூறப்போகின்றேன். ஆகவே நாங்கள் அதிகமாக கதைக்காமல் இந்த விடயங்களை எவ்வாறு சரியாக செட்டப் செய்கின்றோம் என்று பார்ப்போம். நாங்கள் இந்த செக்ஷனில் இந்த வெதர் ஆப் அல்லது இந்த வெதர் API-யுடன் எவ்வாறு வேலை செய்வது என்பதை பற்றி கதைக்கின்றோம். இது மிகவும் பிரசித்தி பெற்ற அப்ளிகேஷன் ஆகும். ஆகவே நீங்கள் ஏராளமான வெதர் அப்ளிகேஷன்ஸினை பார்க்க முடியும். நான் இந்த வெதர் ஆப்பினை தயாரிக்க தீர்மானித்தது இது மிகவும் பிரபலமானது என்பதும் ஒரு காரணமாகும். இதில் நாங்கள் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எவ்வாறு API ப்ரொவைடர் ஒருவரிடம் சென்று API-யின் பிரைசிங்குடன் வேலை செய்கின்றோம் என்பதும், அதுபோன்று நாங்கள் API டெஸ்ட் செய்யும் டூல் ஒன்றை யூஸ் செய்து எவ்வாறு API-களை சரியாக டெஸ்ட் செய்கின்றோம் என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும். API-னை API சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருவரிடமிருந்து பெற்று எமது அப்ளிகேஷனில் அந்த API-னை இன்டிகிரேட் செய்து செல்லும் பொழுது இவ்வாறான பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இந்த செக்ஷனில் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம் இப்பொழுது கரண்ட் சிட்டியின் லொக்கேஷனை ஃபெட்ச் செய்து இந்த சிட்டியின் இப்பொழுது இருக்கின்ற டெம்பரேச்சரினை காண்பிக்கின்றோம் என்பதை பார்க்கலாம்.
அதன் பிறகு ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த ஏபிஐயிலிருந்து பெற முடியும். இந்த ஏபிஐயில் பெய்ட் வெர்ஷன் ஒன்றும் இருக்கின்றது, ஃப்ரீ வெர்ஷன் ஒன்றும் இருக்கின்றது. அதனால் நாங்கள் இந்த டியூட்டோரியலில் ஏபிஐயின் ஃப்ரீ வெர்ஷனினை யூஸ் செய்கின்றோம். நீங்கள் இதன் பெய்ட் வெர்ஷனில் கிடைக்கும் விடயங்களையும் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அதனை டாக்குமெண்டேஷனிற்கு சென்று காண்பிப்பேன். ஆகவே எமது இப்பொழுது இருக்கின்ற லொகேஷன் அடிப்படையில் இவை ஃபெச் செய்யப்பட்டுள்ளன. நாங்கள் இப்பொழுது இவ்வாறு லொகேஷனினை மாற்றி நீங்கள் இருக்கும் இடத்தின் லொகேஷனினை ஃபெச் செய்து லாட்டிடியூட், லாங்கிடியூட் இரண்டையும் ஃபெச் செய்து அதற்கு தேவையானவாறு டெம்பரேச்சர் வேல்யூஸினை எவ்வாறு ஃபெச் செய்வது என்பதை இந்த செக்ஷனில் தொடர்ச்சியில் பார்க்க முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வாறு எமது ஆப் பார் இருக்கின்றது. அதன் பிறகு இவ்வாறு சிறிய அனிமேஷன் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இவ்வாறு அனிமேஷன்ஸினை ஆட் செய்வது எவ்வாறு என்பதை முன்னர் கூறவில்லை. நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் எவ்வாறு எஸ்விஜியுடன் வேலை செய்கின்றோம் என்பதையே பார்த்தோம். ஆனால் நான் உங்களுக்கு இங்கு இந்த லொட்டி அனிமேஷனுடன் எவ்வாறு வேலை செய்வது என்பதை இந்த செக்ஷனில் விளக்கப் போகின்றேன். ஆகவே நீங்கள் இப்பொழுது இவ்வாறு அனிமேஷன் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். இப்பொழுது சனி இருப்பதால் இவ்வாறு சன்னின் படம் அனிமேஷனாக காணப்படுகின்றது. இதனை நீங்கள் விரும்பியவாறு அனிமேட் செய்யலாம். நாங்கள் இந்த அனிமேஷன்ஸினை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் இந்த செக்ஷனின் தொடர்ச்சியில் பார்க்க போகின்றோம். நாங்கள் இங்கு மேலும் மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஒன்றினை இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளோம். இதனை நாங்கள் முன்னர் கதைக்கவில்லை. அதாவது எவ்வாறு எமது அப்ளிகேஷனில் லைட் மோட் மற்றும் டார்க் மோட் தயாரிப்பது என்பதாகும். நீங்கள் மிகவும் அழகாக டார்க் மோடிற்கு டொகுல் செய்ய முடியும் மற்றும் இவ்வாறு லைட் மோடிற்கும் டொகுல் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். இதனை டிவைஸின் தீம் அடிப்படையிலும் மாற்ற முடியும். நாங்கள் உங்கள் டிவைஸின் டிஃபால்ட் டார்க்காக இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்கலி டார்க் மோடாக மாறுமாறு தயாரித்துள்ளோம் என்று கருதுங்கள். மேலும் நாங்கள் இந்த டிவைஸில் தீம் பெர்சிஸ்டண்டாக இருக்குமாறு தயாரித்துள்ளோம். உதாரணமாக யூஸ் டார்க் மோடினை ஆன் செய்து அப்ளிகேஷனை க்ளோஸ் செய்து மீண்டும் ஓப்பன் செய்தால் இந்த அப்ளிகேஷன் யூசர் இறுதியாக சேவ் செய்த ப்ரிஃபரன்ஸ் தீமினை நினைவில் வைத்திருக்கும். நாங்கள் இதற்காக ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸினை யூஸ் செய்கின்றோம். நாங்கள் இதனை எவ்வாறு செய்வது என்று முன்னர் கதைக்கவில்லை. ஆனால் இது கடினமானது இல்லை. இவற்றை எமது 10வது அப்ளிகேஷனில் படிப்படியாக எளிமையாக பார்ப்போம். நான் இந்த அப்ளிகேஷனிற்கு ஈஸி வெதர் என்று பெயர் கொடுத்துள்ளேன். நாங்கள் இப்பொழுது இதனை லைஃப் மோடிற்கு மாற்றுவோம். நீங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் எமது அப்ளிகேஷனில் டிஃபால்ட் லொகேஷனில் இருக்கின்ற டெம்பரேச்சர், அதன் பிறகு செல்சியஸில் காணப்படுகின்றது. மேலும் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் போன்ற விடயங்களும் காண்பிக்கப்படுகின்றதை பார்க்கலாம். அடுத்து நான் இங்கு சர்ச் வெதர் என்ற ஆப்ஷனினை இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளேன். இதில் உள்ளே சென்ற பிறகு நீங்கள் சிட்டி நேம் அடிப்படையில் வெதரினை செக் செய்யலாம். உதாரணமாக நாங்கள் கால் என்று டைப் செய்து சர்ச் செய்தால் காலில் இப்பொழுது இருக்கின்ற டெம்பரேச்சர் இங்கு காண்பிக்கப்படும். நீங்கள் காலில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கின்றதை பார்க்க முடியும். மேலும் ஹியூமிடிட்டி, ப்ரெஷர், விண்ட் ஸ்பீட் ஆகியவற்றையும் பார்க்க முடியும். இந்த பேஜிலும் அனைத்தும் வேலை செய்கின்றன. உதாரணமாக நான் டார்க் மோடினை ஆன் செய்து சர்ச் வெதர் பேஜிற்கு வந்தாலும் மீண்டும் கனடா என்று சர்ச் செய்தால் கனடாவின் டெம்பரேச்சரினை பார்க்க முடியும். நீங்கள் டார்க் மோட் இந்த பேஜிலும் பெர்சிஸ்டண்டாக இருக்கின்றதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் இங்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ஒன்றையும் யூஸ் செய்துள்ளோம். நான் ப்ரொவைடர் போன்ற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டினை யூஸ் செய்து எவ்வாறு எமது அப்ளிகேஷன் தீமிங்குடன் வேலை செய்வது என்பதையும் விளக்கப் போகின்றேன். ஆகவே உங்களுக்கு ப்ரொவைடர், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அல்லது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி பெரிய ஐடியா இல்லை என்றால் நீங்கள் ப்ரொவைடர் மற்றும் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் குறித்து பேசிக்கிலிருந்து கதைத்தோம். நீங்கள் அந்த செக்ஷனிற்கு சென்று மீண்டும் ரெஃபர் செய்ய முடியும். அதே போன்று நாங்கள் ஏபிஐ சென்றால் ஏபிஐயின் கிரெட் மெத்தட்ஸ் பற்றி என்ன என்பதையும் தனியாக டீப்லி கதைத்திருந்தோம். ஆகவே நீங்கள் அந்த செக்ஷனிற்கு சென்று மீண்டும் அதனை ரெஃபர் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ப்ரொஜெக்டினை இயக்கும் ஃப்ளட்டர் வெர்ஷனினை பார்க்க முடியும். நீங்கள் இப்பொழுது உங்கள் ஃப்ளட்டர் வெர்ஷனினை செக் செய்ய முடியும். நீங்கள் உங்கள் டெர்மினலுக்கு வந்து இல்லை என்றால் உங்கள் சிஎம்டிற்கு வந்து ஃப்ளட்டர் -- வெர்ஷன் என்று சர்ச் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஃப்ளட்டர் வெர்ஷனினை பார்க்க முடியும். இங்கே எமது ஃப்ளட்டர் வெர்ஷன் இருக்கின்றது. நாங்கள் எமது 3.22.2 இப்பொழுது இருக்கின்ற ஸ்டேபிள் வெர்ஷன் ஆகும் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு இது போன்ற வெர்ஷன் ஒன்று இல்லை என்றால் நீங்களும் இப்பொழுது இதனை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது எந்த விடயத்தையும் கூற வேண்டும். நீங்கள் இங்கே இந்த டியூட்டோரியலினை பார்க்கும் பொழுது
இந்த ஃப்ளட்டர் வெர்ஷன் இதே போன்று இருக்காமல் இருக்கலாம். இப்பொழுது இந்த வெர்ஷன் சிறிது அப்டேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ளட்டர் அப்டேட் செய்து கொள்ளலாம். ஃப்ளட்டர் அப்கிரேட் என்ற இந்த கமாண்டினை ரன் செய்து கொண்டால் உங்கள் ஃப்ளட்டர் SDK-யினை அப்டேட் செய்து கொள்ளலாம். அப்பொழுது உங்களுக்கு இந்த .SDK-யும் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகும். இப்பொழுது இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதனை விடவும் அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று இருந்தால் அது மிகவும் சிறந்ததாகும். நான் இப்பொழுது இவ்வாறு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை இப்பொழுது கிரியேட் செய்திருக்கின்றேன். நாங்கள் புதிதாக கிரியேட் செய்த ப்ராஜெக்டினை ஃப்ளட்டர் அதனை ஓப்பன் செய்வோம். நான் இவ்வாறு ஃபைல்ஸிற்கு சென்று ஓப்பன் ரீசன் செய்கின்றேன். நீங்களும் இப்பொழுது இங்கே உங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்டினை கிரியேட் செய்து கொள்ளுங்கள். இது நான் கிரியேட் செய்த முன்னர் கிரியேட் செய்த எம்டி ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஆகும். நாங்கள் இப்பொழுது ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரித்து எனது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டினை ரன் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது டிஃபால்ட்டாக எமக்கு உருவாகும் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் எமது எமுலேட்டரின் உள்ளே ரன் ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். இப்பொழுது இந்த விடயத்தையும் கூற வேண்டும். நீங்கள் இந்த விடயங்களை அக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது ஏதேனும் இஷ்யூ ஒன்று வந்தால் இந்த சோர்ஸ் கோடினை ரெஃபர் செய்ய முடியும். நான் இப்பொழுது இந்த விடயங்களுக்கு செல்லும் லிங்க்ஸ் அனைத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனின் உள்ளே கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இதன் மூலம் உங்களுக்கு தேவையான விடயங்களை மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ளலாம். கிளாஸின் பொழுது ஏதேனும் மிஸ் ஆனாலும் நீங்கள் இந்த விடயங்களை மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் இப்பொழுது தயாரிக்கும் அப்ளிகேஷனின் சிறிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை இங்கே ரீட்மி ஃபைலின் உள்ளே கொடுத்துள்ளேன். அங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் இங்கே தயாரிக்கும் அப்ளிகேஷனின் இந்த பகுதியில் நாங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷனின் UIக்கள் இருக்கின்றன. நான் இப்பொழுது இது சிறிய UI-ஆக இருப்பதால் இதற்காக தனியாக ஃபிக்மா ஃபைல் ஒன்றை கிரியேட் செய்யவில்லை. உங்களுக்கு இப்போது இந்த விடயங்களை உங்கள் தேவைக்கு ஏற்ப தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது இங்கே சிறிய சிம்பிள் UI ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளும் முறையை கற்பித்தேன். நாங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷனினை தயாரிக்கும் பொழுது எமக்கு தேவையான பேக்கேஜஸ் எவை என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எமது வெதர் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கின்றோம் என்று தெரியும். நாங்கள் வெதர் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது API டெஸ்ட் செய்யும் டூல்ஸினை காண்பிக்க முன்னர் ஆரம்பத்தில் எமது அப்ளிகேஷனினை தயாரிக்கும் பொழுது எமக்கு தேவையான சிறிதளவு பேக்கேஜஸ் இருக்கின்றன. நாங்கள் ஆரம்பத்தில் அவற்றை இன்ஸ்டால் செய்வோம். முதல் பேக்கேஜ் எமது அப்ளிகேஷனின் ஃபாண்ட்ஸ் பகுதிகளில் சரியாக அமைக்க வேண்டும். கூகுள் ஃபாண்ட்ஸ். நான் உங்களுடன் எவ்வாறு கூகுள் ஃபாண்ட்ஸ் வேலை செய்கின்றது என்று இந்த விடயங்களை முன்னர் கதைத்துள்ளேன். நாங்கள் இவ்வாறு மேனுவலி ஃபாண்ட்ஸ் இம்போர்ட் செய்து கொள்வது என்று அந்த விடயங்கள் அனைத்தினையும் கதைத்துள்ளேன். ஆகவே நீங்கள் அந்த செக்ஷன்ஸினை பார்க்கவில்லை என்றால் அந்த விடயங்களை மீண்டும் பார்க்குமாறு மீண்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்கின்றேன். எமக்கு இப்பொழுது இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் என்ற பேக்கேஜ் மூலம் எமது அப்ளிகேஷனிற்கு தேவையான கூகுள் ஃபாண்ட் பகுதிகளை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். எனக்கு நினைவிருக்கின்ற அளவில் இந்த முறையை முன்னர் கூறவில்லை. உங்களுக்கு இங்கே இன்ஸ்டாலிங் என்ற இடத்திற்கு வந்து நாங்கள் வழமையாக செய்வதை போன்று இங்கே இந்த flutter_pub@google fonts என்ற கோடினை காப்பி செய்து கொண்டு டெர்மினலின் மூலம் இந்த பேக்கேஜஸினை இன்ஸ்டால் செய்ய முடியும். ஆனால் எமக்கு இந்த முறையை விடவும் எளிதாக இந்த பேக்கேஜ் இணை மற்றும் இந்த வெர்ஷன் நம்பர்ஸினை இங்கே இருந்து காப்பி செய்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் மாற்றப்பட்டிருக்கலாம். அதற்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கே இருந்து அதனை காப்பி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதனை இங்கே இருக்கின்ற இந்த காப்பி என்ற ஐக்கன் மூலம் காப்பி செய்து கொள்ள முடியும். நீங்கள் காப்பி செய்து உங்கள் பப்ஸ்பெக் YAML-க்கு வாருங்கள். நான் இப்பொழுது எனது பப்ஸ்பெக் YAML-இல் இருக்கின்றேன். பப்ஸ்பெக் YAML-இன் கீழ் பகுதிக்கு வாருங்கள். நீங்கள் கீழே வந்த பிறகு இந்த டிபெண்டன்சிஸ் என்ற செக்ஷன் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். இந்த விடயங்களில் எதனையும் மாற்ற வேண்டாம். நாங்கள் இந்த விடயங்களை முன்னர் பார்த்தோம். இந்த லைன் 30-இன் கீழ் டிபெண்டன்சிஸ் என்ற செக்ஷன் இருக்கின்றது. அதன் ஆரம்பத்தில் எமது ஃப்ளட்டர் இருக்கின்றது. அதன் பிறகு இங்கு குப்பர்டினோ ஐகான்ஸ் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது காப்பி செய்ததை இங்கு பேஸ்ட் செய்யுங்கள். கூகுள் ஃபாண்ட்ஸ் என்று இதனை பேஸ்ட் செய்யுங்கள். அடுத்து நாங்கள் எமக்கு அடுத்த பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் APIs-உடன் வேலை செய்கின்ற பொழுது எமக்கு HTTP பேக்கேஜஸ் தேவையாகும் என்று தெரியும். நாங்கள் முன்னர் செக்ஷனில் இந்த HTTP பேக்கேஜுடன் வேலை செய்தோம். அப்பொழுது உங்களுக்கு இந்த HTTP பேக்கேஜ் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று தெளிவாகி இருக்கும். நான்
இங்கு வந்து இதனையும் இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யூஸ் செய்யும் பொழுது இருக்கின்ற வெர்ஷன் HTTP 1.2.1 ஆகும். நீங்கள் இது 4 months ago அப்டேட்டினை பப்ளிஷ் செய்ததை பார்க்கலாம். நாங்கள் இதனையும் இன்ஸ்டால் செய்வோம். இங்கு வந்து இந்த இன்டென்டேஷன் எதனையும் மாற்ற வேண்டாம். இவை அனைத்தும் ஒரே லைன் அலைன்மெண்ட்டில் இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பேக்கேஜஸ் 2 இன்ஸ்டால் செய்தோம். கூகுள் ஃபாண்ட்ஸ் பேக்கேஜ் மற்றும் HTTP பேக்கேஜ். உங்களுக்கு எமக்கு இங்கு மற்றொரு பேக்கேஜ் தேவைப்படுகின்றது என்று தெரியும். நாங்கள் இதனை முன்னர் யூஸ் செய்யவில்லை. உங்களுக்கு நீங்கள் APIஸுடன் வேலை செய்த ஒருவர் என்றால் இது தெளிவாக இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி APIஸுடன் வேலை செய்த ஒருவர் என்றால் இந்த APIs பெரும்பாலும் ஆத்தென்டிகேட் செய்யப்படும். இங்கு ஆத்தென்டிகேட் என்றால் இந்த APIயினை யூஸ் செய்கின்ற பொழுது அது தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் என்றால் அவர்களுக்கு ஒரு தொகை செலுத்த வேண்டும். இப்பொழுது அவர்கள் எவ்வளவு யூஸ் செய்துள்ளனர் என்று ட்ராக் செய்ய முறையொன்று தேவைப்படுகிறது. அதாவது நாங்கள் யூசேஜ் அடிப்படையில் பே செய்ய வேண்டும். இவர்கள் எவ்வாறு API கீ ஒன்றை கொடுத்து இந்த APIயினை ஆத்தென்டிகேட் செய்கின்றார்கள். அதனால் எமக்கு இவ்வாறு API கீயினை ப்ரொவைட் செய்த பிறகு இந்த API கீயினை மற்றவர்களுக்கு அக்சஸ் செய்ய முடியாதவாறு எமது ரெப்போசிட்டரியில் கொடுக்க வேண்டும். எமக்கு இந்த விடயம் முழுமையாக தெளிவாகவில்லை என்றால் அதனை செய்வதற்கு தனியான பேக்கேஜ் ஒன்று இருக்கின்றது. பொதுவாக .env என்பதை கேட்டிருந்தால் நான் அதனையே கூறுகின்றேன். எமக்கு இந்த ஃப்ளட்டரிலும் இந்த envs கொடுக்க இவ்வாறு பேக்கேஜ் ஒன்று இருக்கின்றது. அதாவது என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸினை தனியான ஃபைல்ஸில் கொடுத்து அதனை இம்போர்ட் செய்து கொள்ள முடியும். அப்பொழுது அதனை யாரும் அக்சஸ் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் அந்த பேக்கேஜினையும் ஆரம்பத்தில் இன்ஸ்டால் செய்து கொள்வோம். நான் இங்கு flutter.env என்று சர்ச் செய்கின்றேன். இல்லை என்றால் .env என்று சர்ச் செய்தாலும் அந்த பேக்கேஜினை அக்சஸ் செய்ய முடியும். இங்கு .env என்பது இது இல்லை. நாங்கள் flutter.env என்பதையே யூஸ் செய்கின்றோம். உங்களுக்கு இதற்கு 1600 லைக்ஸ் வந்திருக்கின்றன. நாங்கள் இதனையும் காப்பி செய்து HTTP பேக்கேஜிற்கு கீழ் .env-னையும் இணைத்துக் கொள்வோம். எமக்கு இப்பொழுது எமது அப்ளிகேஷனில் இப்பொழுது இருக்கின்ற லொக்கேஷன் அல்லது நாங்கள் தனியாக சர்ச் செய்யும் லொக்கேஷனின் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி போன்றவற்றை ட்ராக் செய்ய வேண்டும் என்று தெரியும். அதாவது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் இங்கு இருக்கும் லொகேஷனின் டெம்பரேச்சர் பெற வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கின்ற லொகேஷனினை ஃபெச் செய்ய வேண்டும். அதனால் அந்த வேலை செய்வதற்கு எமக்கு தனியான பேக்கேஜ் ஒன்று இருக்கின்றது. இல்லை என்றால் அதனை மேனுவலி டைப் செய்ய சென்றால் இந்த கோட் எளிதாக இருக்காது. நாங்கள் அந்த வேலைகளை செய்வதற்காக பேக்கேஜஸ் 2 யூஸ் செய்ய வேண்டும். ஒன்று ஜியோலொகேட்டர் என்று சர்ச் செய்யுங்கள். இதனால் நாங்கள் இருக்கும் லொகேஷனின் லாட்டிடியூட்ஸ், லாஞ்சிடியூட்ஸ் போன்றவற்றை அக்சஸ் செய்ய முடியும். நான் இங்கு ஜியோலொகேட்டர் பேக்கேஜஸினை காப்பி செய்கின்றேன். இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் மாறி இருக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்பொழுது ஜியோலொகேட்டர் இனை கொடுத்தேன். அடுத்து எமக்கு ஜியோ கோடிங் தேவையாகும். நாங்கள் இதனையும் இன்ஸ்டால் செய்து கொள்வோம். நாங்கள் ஜியோலொகேஷன் மற்றும் ஜியோ கோடிங் 2ஐயும் யூஸ் செய்து லொகேஷனை ஃபெச் செய்து லாட்டிடியூட், லாஞ்சிடியூட் பெற்று அதன் பிறகு அதன் ஃபார்மட் ஒன்றிற்கு கன்வெர்ட் செய்து அந்த வேலைகளை செய்ய எமக்கு இந்த ஜியோலொகேஷன் மற்றும் ஜியோ கோடிங் பேக்கேஜஸ் 2 தேவையாகும். அடுத்து நமக்கு இப்பொழுது பேக்கேஜ் ப்ரொவைடர் தேவையாகும். நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் டார்க் மோட் மற்றும் லைட் மோட் இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம். அதனால் வெவ்வேறு பேஜஸிற்கு இப்பொழுது எமக்கு இருக்கின்ற மோட் என்ன என்பதை அக்சஸ் செய்யும் தனித்தனியாக டேட்டா ப்ரொவைட் செய்ய தேவையில்லை. நாங்கள் அதனை ப்ரொவைடர் மூலம் ப்ரொவைட் செய்வோம். நீங்கள் இப்பொழுது ப்ரொவைடர் பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இங்கு இருக்கின்ற ப்ரொவைடர் பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். சரியாக இந்த பெயரை பார்த்து இன்ஸ்டால் செய்யுங்கள். ஒரே பெயரில் பல்வேறு பேக்கேஜஸ் இருக்கலாம். இங்கு லைக்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த பேக்கேஜ் பலர் பயன்படுத்தும் பேக்கேஜ் ஆகும். அடுத்து எமக்கு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் தேவையாகும். ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் என்று சர்ச் செய்யுங்கள். எமக்கு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் ஒன்று தேவையாகும். நமது அப்ளிகேஷனை யூஸ் செய்யும் யூசர் இறுதியாக சேவ் செய்த மோட் என்ன, இறுதியாக சேவ் செய்த லைட் மூடா அல்லது டார்க் மூடா, அந்த மோட் பர்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்கின்றோம். நாங்கள் இப்பொழுது பல்வேறு பேக்கேஜஸினை இன்ஸ்டால் செய்தோம். நமக்கு இப்பொழுது தேவையான இறுதி பேக்கேஜ் நாம் எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் லொட்டி அனிமேஷன் யூஸ் செய்கின்றோம். லொட்டி என்று சர்ச் செய்யுங்கள். இந்த பேக்கேஜ் என்று வந்திருக்கின்றது. நீங்கள் இதனை பார்க்கலாம். நாங்கள் கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றதா என்று பார்ப்போம். யூசேஜில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் நேரடியாக
பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு லொட்டி ஃபைல்ஸை கண்டுபிடிக்கின்றோம், அவற்றை சரியாக இம்போர்ட் செய்கின்றோம் என்று இங்கே கூறுகின்றேன். இப்பொழுது நாங்கள் இங்கு இருக்கின்ற லொட்டி பேக்கேஜினை காப்பி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுவும் மிகவும் பிரபலமான பேக்கேஜ் ஆகும் என்பதை பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் எமது விஎஸ் கோடிற்கு வருவோம். நாங்கள் இப்பொழுது எமது இறுதி பேக்கேஜினை கொடுத்தோம். இங்கு iOS ஸ்டைல்ஸ் இருக்கு, Cupertino ஐகான்ஸ் இருக்கின்றது. இது டிஃபால்ட் பேக்கேஜ் ஆகும். அதன் பிறகு நாங்கள் இன்ஸ்டால் செய்த பேக்கேஜஸ் இவையாகும். நாங்கள் எமது அப்ளிகேஷனில் கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் செய்ய தேவை என்பதால் கூகுள் ஃபாண்ட்ஸ் பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம். அடுத்து எமக்கு APIஸுடன் வேலை செய்ய தேவை என்பதால் HTTP பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம். எமக்கு HTTP பேக்கேஜ் மூலம் இந்த வேலைகளை எளிதாக செய்ய முடியும். அதன் பிறகு நாங்கள் எமது API கீஸினை ஹைட் செய்ய flutter.env-னை யூஸ் செய்தோம். உங்களுக்கு நாங்கள் API-னை காண்பிக்கும் பொழுது நான் என்ன கூறுகின்றேன் என்பது தெளிவாகும். அடுத்து எமது ஜியோ லொக்கேட்டர் மற்றும் ஜியோ கோடிங் பேக்கேஜஸ் 2 மூலம் எமது அப்ளிகேஷன் அல்லது யூசரின் latitude மற்றும் longitude பெற்று சரியாக அவர் இருக்கும் லொக்கேஷனினை ஃபெச் செய்ய முடியும். இங்கு latitude, longitude என்பது அகலாங்கு நெட்டாங்கு ஆகும். அடுத்து நாங்கள் டார்க் மோட், லைட் மோட் இம்ப்ளிமெண்ட் செய்ய ப்ரொவைடர் பேக்கேஜினை யூஸ் செய்கின்றோம். ஷேர் ப்ரிஃபரன்சஸும் அதே போன்றதாகும். யூசர் இறுதியாக சேவ் செய்த ஸ்டேட்டினை பர்சிஸ்டன்ட் செய்ய, அதாவது இறுதியாக சேவ் செய்ய மோட் பர்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும் என்பதால் ஷேர் ப்ரிஃபரன்சஸினை யூஸ் செய்கின்றோம். யூசர் இறுதியாக அப்ளிகேஷனில் இருந்து வெளியேறும் பொழுது டார்க் மோடில் இருந்தார் என்று நினைத்து பாருங்கள். மீண்டும் அவர் அப்ளிகேஷனுக்கு வரும் பொழுது அவர் லைட் மோடாக மாறி இருந்தால் அது சிறந்தது இல்லை. அதனால் யூசர் சேவ் செய்த மோட் பர்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஷேர் ப்ரிஃபரன்சஸ் யூஸ் செய்கின்றோம். உண்மையில் ஷேர் ப்ரிஃபரன்சஸ் இவ்வாறான சிறிய கீ வேல்யூ பேர் ஸ்டோர் செய்ய யூஸ் செய்யப்படுகின்றது. நான் இதனை பற்றி தனி செக்ஷன் ஒன்றில் கற்பித்தேன். நீங்கள் மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் லொட்டி அனிமேஷன் யூஸ் செய்ய வேண்டும் என்பதால் இங்கு லொட்டி பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தேன். பேக்கேஜஸ் அனைத்தையும் இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இங்கு ஏதாவது எரர்ஸ் வந்தால் மீண்டும் பாருங்கள். நீங்கள் சரியாக இன்ஸ்டால் செய்யவில்லை என்றால் தான் எரர்ஸ் வரும். இந்த இன்டென்டேஷன்ஸ், இந்த ஸ்பேசிங் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பேக்கேஜஸ் அனைத்தையும் இன்ஸ்டால் செய்தோம். நாங்கள் இப்பொழுது புதிய டேப் ஒன்றை ஓப்பன் செய்வோம். நான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் யூஸ் செய்யும் API ப்ரொவைடர் எது என்று காண்பிக்கின்றேன். நான் இந்த லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துள்ளேன். இது எமது ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்க் ஆகும். நான் இங்கு நாங்கள் யூஸ் செய்யும் API சர்வீஸ் ப்ரொவைடரின் லிங்கினை கொடுத்துள்ளேன். நீங்கள் இதனை சர்ச் செய்து கொள்ளவும் முடியும். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனின் கீழ் பகுதிக்கு வாருங்கள். கீழே வருவோம். நான் இங்கு எவ்வாறு API கீஸ் யூஸ் செய்கின்றோம், எமது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எவ்வாறு வைத்துள்ளோம் என்று அனைத்தையும் கொடுத்துள்ளேன். அதன் பிறகு இங்கு நாங்கள் API யூஸ் செய்யும் சர்வீசஸ் ப்ரொவைடர் இருக்கின்றது. அதனை கிளிக் செய்யுங்கள். நாங்கள் இந்த ஓப்பன் வெதர் பிளாட்ஃபார்மில் இருந்து ஓப்பன் வெதர் API-னை யூஸ் செய்கின்றோம். நாங்கள் இப்பொழுது இந்த அக்கவுண்ட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் இதனை சிறிது ஜூம் செய்கின்றேன். நாங்கள் இந்த API-னை யூஸ் செய்வதற்கு முன்னர் இதில் அக்கவுண்ட் தயாரிக்க வேண்டும். அதனால் நாங்கள் இதில் அக்கவுண்ட் தயாரித்து இந்த API-ற்கு ரெஜிஸ்டர் ஆக வேண்டும். அப்பொழுது எமக்கு இந்த API-னை யூஸ் செய்ய முடியும். நீங்கள் இங்கு பே ஆஸ் யூ கால் என்ற முறையை அதிகமாக இருக்கின்றதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் யூஸ் செய்யும் அளவிற்கு ஏற்ப இவர்கள் காஸ்டினை நிர்ணயிக்கின்றனர். அதன் பிறகு இங்கு 1000 API கால்ஸ் பெர் டே ஃபார் ஃப்ரீ என்று இருக்கின்றது. உண்மையில் இவர்கள் இவ்வாறு கூறினாலும் APIs அனைத்திலும் ஃப்ரீ ட்ரையல் இருந்து அக்சஸ் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு அந்த விடயங்கள் அனைத்தினையும் காண்பிப்பேன். ஆகவே நான் இந்த விடயங்களை விளக்கும் முன்னர் ஆரம்பத்தில் நாங்கள் இதில் அக்கவுண்டினை தயாரிப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் இதனை ஜூம் அவுட் செய்து ரீசெட் செய்வோம். அதன் பிறகு நீங்கள் சைன்இன் என்ற செக்ஷனிற்கு செல்ல முடியும். உங்களுக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தால் இங்கு லாகின் செய்யுங்கள். எமக்கு இன்னும் அக்கவுண்ட் இல்லை என்பதால் இங்கு நாட் ரெஜிஸ்டர்ட் பகுதியில் இருக்கின்ற கிரியேட் அன் அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது அக்கவுண்ட் தயாரிக்கும் பொழுது சிறிதளவு தகவல்களை வழங்க வேண்டும். நான் இதற்கு எனது பெயரை இவ்வாறு Samin123 என்று கொடுக்கின்றேன். இந்த யூசர் நேம் யூனிக்காக இருக்க வேண்டும். அடுத்து நான் இங்கு இமெயிலினை பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் உங்களது இமெயிலினை பேஸ்ட் செய்யுங்கள். ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்த இமெயிலினை யூஸ் செய்ய வேண்டாம். அடுத்து நான் பாஸ்வேர்டை யூஸ் செய்கின்றேன். நான் இங்கு Samin123 என்பதையே பாஸ்வேர்டாக யூஸ் செய்கின்றேன். இங்கும் அதே பாஸ்வேர்டினை யூஸ் செய்கின்றேன். இந்த பாஸ்வேர்டினை யாருக்கும் காண்பிக்க வேண்டாம். நான் இங்கு டியூட்டோரியல் என்பதை விளக்கத்திற்காக காண்பித்தேன். சில சமயம் பாஸ்வேர்ட் அப்டேட் செய்ய வேண்டும்.
ஏனென்றால் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் பொருந்தாமல் இருக்கலாம். நாங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாததால் செக் செய்து பார்ப்போம். இவற்றை செக் செய்ய வேண்டாம். பிறகு எமக்கு இவர்கள் செய்திகளை ஒவ்வொன்றாக கூறுகின்றார்கள். பின்னர் அவர்கள் ப்ரொடக்ட்ஸ் இமெயில் போன்ற இமெயில்ஸ்களை அனுப்புகிறார்கள். இது சிறந்த விடயம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இமெயில்களை அனுப்ப விரும்பினால் இங்கே செக் செய்யுங்கள். நான் ரெக்கமெண்ட் செய்யவில்லை. நான் இங்கு ஐ ஆம் நாட் ரோபோட் என்பதை கிளிக் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது அக்கவுண்ட் கிரியேட் செய்யும் பொழுது எரர்ஸ் வருகின்றதா என்று பார்ப்போம். உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்று தெரியும். அடுத்து கம்பெனி இருக்கின்றது. கம்பெனி என்று இங்கு தேவையில்லை. நான் இங்கு நன் என்று கொடுக்கின்றேன். நீங்கள் கம்பெனி ஒன்று இருந்தால் இதனை என்டர் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு பர்பஸ் நான் இவ்வாறு அதர் என்று கொடுக்கின்றேன். ஆகவே உங்கள் பர்பஸினை இங்கு கொடுக்க முடியும். அவற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இங்கு சேவ் செய்து கொள்கின்றேன். அடுத்து இது இவ்வாறு எனது இமெயிலிற்கு இவ்வாறு கன்ஃபர்மேஷன் லிங்க் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறுகின்றது. அதனை கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எமக்கு API ஆக்சஸ் செய்ய முடியாது. நான் இப்பொழுது எனது ஜிமெயிலிற்கு லாகின் செய்திருக்கின்றேன். இங்கு உங்களுக்கு டியர் கஸ்டமர் என்று இவ்வாறு ஓப்பன் விதரிலிருந்து எனக்கு இமெயில் வந்துள்ளது என்று தெரியும். எனக்கு இங்கு வெரிஃபை யோர் இமெயில் என்பதன் மீது கிளிக் செய்தால் அந்த வேலை சரியாகும். உங்களுக்கு யோர் இமெயில் அட்ரஸ் ஹாஸ் பீன் கன்ஃபார்ம்ட் என்று வந்துள்ளது என்று தெரியும். நான் இப்பொழுது இதனை க்ளோஸ் செய்கின்றேன். நான் இதனை மீண்டும் ரீஃப்ரெஷ் செய்கின்றேன். உங்களுக்கு வெரிஃபை செய்து கொள்ளுங்கள் என்று இருந்தது நீங்கிவிட்டது தெரியும். இப்பொழுது எனது அக்கவுண்டிற்கு கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. நான் இங்கு மீண்டும் ரீசெட் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு எனது அக்கவுண்ட் கிரியேட் செய்யப்பட்டுள்ளது தெரியும். உங்களுக்கு நான் இங்கு ப்ரொஃபைலிற்கு சென்றால் நாங்கள் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் ஆகியவற்றை மாற்றிக்கொள்ள முடியும் என்று தெரியும். இந்த அனைத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். எமக்கு இப்பொழுது எமது API-னை யூஸ் செய்ய வேண்டும். சரி, நான் இவ்வாறு API என்று இருக்கும் இடத்திற்கு செல்வேன். API என்பதன் டாக்குமெண்டேஷன் இப்பொழுது அப்டேட் செய்யப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று இங்கு API-யின் டாக்குமெண்டேஷனினை முதல் முறையாக பார்க்கும் ஒருவருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். இதன் டாக்குமெண்டேஷனின் அமைப்பு அதிகம் யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை. நாங்கள் இதனை பார்ப்போம். எமக்கு இதில் கரண்ட் வெதர் டேட்டா என்பது மாத்திரமே தேவையாகும். ஏனென்றால் எனக்கு தெரிந்த இதனை மாத்திரமே ஃப்ரீயாக யூஸ் செய்ய முடியும். இங்கு இவ்வாறு ஹாலி ஃபோகாஸ்ட் இருக்கின்றது. எமக்கு இந்த 4 நாட்களுக்கு டேட்டா பெற முடியும். ஹாலி டேட்டா, அதாவது மணிக்கணக்கில் வெதர் எவ்வாறு சேஞ்ச் ஆனது என்று கடந்த 4 நாட்களில், கடந்த 16 நாட்கள் இவ்வாறு இருக்கின்றது. கடந்த 30 நாட்கள் பல்க் ஒன்றும் இருக்கின்றது. அதாவது எமக்கு அதிக டேட்டா தேவை என்றால் பெற முடியும். இதில் பல்வேறு APIs இருக்கின்றன. ஆனால் எமக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவினை ஆக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் பெய்ட் வெர்ஷனிற்கு செல்ல வேண்டும். எமக்கு இவ்வாறு இவற்றை ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் செய்ய முடியாது. உங்களுக்கு இப்பொழுது இங்கு ஆரம்பத்தில் கரண்ட் அண்ட் ஃபோர்காஸ்ட் வெதர் டேட்டா கலெக்ஷன் இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் வெதர் டேட்டா APIs-களை இங்கு பார்க்க முடிகின்றது. அதன் பிறகு இது வெதரினை மாத்திரமல்ல, இவ்வாறு சோலா அண்ட் எனர்ஜி ப்ரெடிக்ஷன் சர்வீஸ் என்றும் சோலா API-னை ப்ரொவைட் செய்கிறது. நாங்கள் இதனை அவ்வாறு யூஸ் செய்யவில்லை. அதன் பிறகு ஹிஸ்டாரிக்கல் வெதர் டேட்டா கலெக்ஷன் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இங்கு பெரும்பாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒன்று தேவையாகும். அதன் பிறகு மேப்ஸ் கலெக்ஷன் ஒன்றும் இருக்கின்றது. இவை எமக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு இவற்றை யூஸ் செய்ய தேவை என்றால் ஏர் பொல்யூஷன் API ஒன்று இருக்கின்றது என்று தெரியும். நீங்கள் ஏர் பொல்யூஷன் API-னை யூஸ் செய்தால் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் என்று நினைத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்வதற்கு முன்னர் இங்கு API டாக்குமெண்டேஷனிற்கு செல்ல முடியும். நீங்கள் இந்த API டாக்குமெண்டேஷனில் அவர்கள் இந்த டீடைல்ஸினை எவ்வாறு பெறுகின்றனர் என்று தெளிவாக கூறியுள்ளதை பார்க்கலாம். ஆகவே இந்த பக்கத்திலும் நீங்கள் இதன் டாக்குமெண்டேஷனினை பார்க்க முடியும். இதில் ரிசர்ச் பேப்பர்ஸ் போன்றவற்றினையும் பார்க்க முடியும். ஆகவே இவை ஏதாவது அப்ளிகேஷன் ஒன்றை அக்ரிகல்ச்சர் பக்கம் அல்லது ஏதாவது என்வாரன்மெண்டல் பொல்யூஷன் போன்று யூஸ் செய்பவற்றினை குறைக்க அப்ளிகேஷன் ஒன்றை தயாரித்தால் இவை மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே இதற்காக மிகவும் பெரிய பிரைஸ் ஒன்றை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இதில் பிரைசிங் போன்றவை இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இவை இன்னும் தெளிவாகவில்லை. இது எவ்வாறு இந்த API-னை அழைக்க வேண்டும் என்பதையே இங்கு கொடுத்துள்ளது. ஆகவே இங்கு கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றையே அனுப்ப வேண்டும். உங்களுக்கு நாங்கள் CRUD மெத்தட்ஸ் பற்றி கதைத்தது நினைவிருக்கும். நீங்கள் REST APIs மூலம் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றையே சென்ட் செய்ய வேண்டும். நாங்கள் கீழே வந்தால் இங்கு பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. நான் இந்த அனைத்தையும் எக்ஸ்பிளைன் செய்யவில்லை. நாங்கள் வெதர் தொடர்பானவற்றை யூஸ் செய்யும் முறையை மாத்திரம் எக்ஸ்பிளைன் செய்வேன். அதன் பிறகு இது ஸ்கோர் ஒன்றையும் கொடுக்கின்றது. அது இண்டெக்ஸ் ஆகும். அவர்கள் இந்த இண்டெக்ஸ் எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு கொடுத்துள்ளனர். நமக்கு ஏர் பொல்யூஷன் தேவையில்லை.
நான் மீண்டும் இங்கிருந்து API என்ற இடத்திற்கு வருகின்றேன். நமக்கு API என்ற இடத்திற்கு வந்து இங்கு கரண்ட் வெதர் டேட்டா என்று API தேவையாகும். நமக்கு இதனையே ஃப்ரீயாக யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு அக்சஸ் கரண்ட் வெதர் டேட்டா ஃபார் எனி லொகேஷன் என்பதை பார்க்கலாம். அதன் பிறகு இங்கு இது ஃபார்மட்டினை கொடுத்துள்ளது. உங்களுக்கு நாங்கள் JSON ஃபார்மட்டிலே டேட்டாவினை எடுக்கின்றோம் என்று தெரியும். நான் இங்கு API டாக்குமெண்டேஷனிற்கு வருகின்றேன். அதன் பிறகு இங்கு எமக்கு கரண்ட் வெதர் எந்த லொகேஷனிலும் இருக்கும் கரண்ட் வெதரினை அக்சஸ் செய்ய முடியும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது API அழைப்பை செய்வதற்கான API-ன் URL ஆகும். உங்களுக்கு நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் கதைத்தது நினைவிருக்கும். நாங்கள் அந்த ஃபேக் ஸ்டோரினை யூஸ் செய்கின்ற பொழுதும் நாங்கள் இவ்வாறு URL-ற்கு ரிக்வெஸ்டினை செய்தோம். அதுவே எமக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வழங்கும் URL ஆகும். நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கு URL-னை தெளிவாக விளக்குகின்றேன். நாங்கள் இந்த URL-னை இங்கு யூஸ் செய்கின்றோம். நான் இதனை ஜூம் செய்து இங்கு இதனை விளக்குகின்றேன். உங்களுக்கு இது தெளிவாகாமல் இந்த செயலை செய்வது கடினமாகும். ஆகவே நாங்கள் இந்த URL-ற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்ய வேண்டும். உங்களுக்கு எமக்கு இந்த URL-இல் வெதர் வழங்குகின்றது. நாங்கள் இந்த URL-ற்கு இவ்வாறு லாட்டிடியூடினை பாஸ் செய்ய வேண்டும். அதே போன்று இவ்வாறு லாங்கிடியூடினை பாஸ் செய்ய வேண்டும். இதற்கு இந்த வேல்யூஸ் 2ஐ பாஸ் செய்த பொழுது இந்த லொகேஷனில் இருக்கும் வெதரினை இவருக்கு சென்ட் செய்ய வேண்டும் என்று தெரியும். உங்களுக்கு நான் இவ்வாறு API கீ என்று கூறியது நினைவிருக்கும். இது இந்த API கீ என்பதன் மூலம் ஆத்தென்டிகேட் செய்கின்றது. அதாவது யூசர்ஸ் 5 பேர் இருக்கின்றார்கள் என்று நினைத்து பாருங்கள். இந்த 5 பேரில் யார் இந்த ரிக்வெஸ்டினை செய்தார் என்று அது அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவரிடமிருந்து ஏதாவது பணம் பெற வேண்டுமானால் அவரிடமிருந்து பெற முடியும். இல்லை என்றால் ஒருவரே ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்திருந்தால் 5 பேரிடமிருந்தும் பணம் பெறுவது அவ்வளவு சிறந்த விடயம் இல்லை. அதனால் இது அவ்வாறு ஆத்தென்டிகேட் செய்ய API ஒன்றை யூஸ் செய்கின்றது. ஆகவே பெரும்பாலும் இந்த API ப்ரொவைடர்ஸ் அதிகமான நேரங்களில் இந்த API கீ மூலமாக எம்மை ஆத்தென்டிகேட் செய்கின்றன. நாங்கள் இப்பொழுது சிறிய ரிக்வெஸ்ட் ஒன்றை இதற்கு அனுப்பி எமக்கு வரும் டேட்டா என்ன என்பதை பார்ப்போம். ஆனால் இங்கு நீங்கள் இந்த பாராமீட்டர்ஸினை இவ்வாறு பாஸ் செய்யலாம். உங்களுக்கு இந்த lat என்பதன் latitude ஆகும் என்று தெரியும். lon என்பதன் longitude ஆகும். நீங்கள் இவற்றை யூஸ் செய்யலாம். இது ஜியோகோடிங் API. உங்களுக்கு நாங்கள் ஜியோகோடிங் பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம் என்பது தெரியும். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களுக்கு யூஸ் செய்தோம். இவை அனைத்தும் ரிக்வயர்ட் ஆகும். பாருங்கள், இங்கு API app ID ஒன்று எமது API கீ ஆகும். நாங்கள் இன்னும் API கீ ஒன்றை தயாரிக்கவில்லை. நான் உங்களுக்கு எவ்வாறு API கீ ஒன்றை நாங்கள் சரியாக ஜெனரேட் செய்து கொள்கின்றோம் என்று காண்பிக்கின்றேன். அடுத்து நாங்கள் கட்டாயமாக மோடினை கொடுக்க வேண்டும். இங்கு மோட் என்பது ஆப்ஷனல், இது கட்டாயம் இல்லை. நீங்கள் இதற்கு JSON ஆகவோ XML ஆகவோ HTML ஆகவோ மோடினை ஸ்பெசிஃபை செய்யலாம். அடுத்து நீங்கள் இங்கு யூனிட்ஸினை அமைக்கலாம். நான் உங்களுக்கு இதனை ரிக்வெஸ்ட் செய்து காண்பிக்கின்றேன். எமக்கு இங்கு யூனிட்ஸ் ஆக இந்த டெம்பரேச்சர் போன்றவை டிஃபால்ட்டாக ஃபாரன்ஹைட்டில் வருகின்றது. ஆனால் எமக்கு ஃபாரன்ஹைட்டில் தேவையில்லை. எமக்கு தேவையானது செல்சியஸ் ஆகும். அதனால் நாங்கள் இதனை இந்த API த்ரூ இந்த URL த்ரூ கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும். இதனை இந்த குழு இங்கு வழங்கியுள்ளது. நீங்கள் இந்த லேர்ன் மோர் என்ற இடத்திற்கு சென்றால் இந்த விடயங்களை பார்க்க முடியும். பட் நான் உங்களுக்கு தேவையான இடத்தில் இவற்றை விளக்குகின்றேன். இங்கு இந்த குழு எக்ஸாம்பிள் ஒன்றை வழங்கியுள்ளது. பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் API கால்ஸ். நாங்கள் முன்னர் காண்பித்த லாட்டிடியூட் இந்த லாட்டிடியூட் ஆகும். இந்த குழு சாம்பிள் டேட்டா ஒன்றை வழங்கியுள்ளது. இது லாங்கிடியூட். நீங்கள் API ரெஸ்பான்ஸினை பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு கீழே வந்தால் இதுவே சாம்பிள் ரெஸ்பான்ஸ் ஆகும் என்று தெரியும். எமக்கு API-இலிருந்து வழங்கப்படும் சாம்பிள் ரெஸ்பான்ஸ் ஆகும். நான் இதனை ஜூம் அவுட் செய்கின்றேன். உங்களுக்கு எமக்கு லாட்டிடியூட் லாங்கிடியூட் இரண்டும் வருகின்றது தெரியும். அடுத்ததாக எமக்கு வெதர் என்ற ஃபீல்டின் கீழ் இவ்வாறு வெதரினை பெற முடியும். உங்களுக்கு இப்பொழுது இது ரெயின் என்ற டைப்பாக இருக்கின்றது. எமக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றையும் வழங்குகின்றது தெரியும். அடுத்து உங்களுக்கு தெரிகிறது இவ்வாறு ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் போன்ற விடயங்களையும் வழங்குகின்றது. இவ்வாறு டெம்பரேச்சர் எமக்கு ஃபாரன்ஹைட்டில் வருகின்றது. அதனால் நான் இதனை செல்சியஸாகவே ரிட்டர்ன் ஆகும் வகையில் கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும் என்று கூறினேன். அதற்காக நாங்கள் இங்கு இருக்கின்ற இந்த யூனிட்ஸ் என்பதன் கீழ் இங்கு மெட்ரிக்கினை யூஸ் செய்கின்றோம். நான் உங்களுக்கு இதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விளக்குகின்றேன். நீங்கள் இந்த லேர்ன் மோர் என்ற இடத்திற்கு சென்றால் பார்க்க முடியும். இதை பாருங்கள். இந்த குழு செல்சியஸாக கன்வெர்ட் செய்ய வேண்டும் என்றால் யூனிட் சமன் மெட்ரிக் என்பதையே கொடுக்க வேண்டும்.
நீங்கள் இந்த குழு எக்ஸாம்பிள் ஒன்றை கொடுத்துள்ளதை பார்க்கலாம். நீங்கள் யூனிட் சமம் மெட்ரிக் என்று கொடுத்த பிறகு எமது டெம்பரேச்சர் இவ்வாறு செல்சியஸில் தான் எமக்கு ரிட்டர்ன் ஆகின்றதை பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் எமது டாக்குமெண்டேஷனிற்கு செல்வோம். எமக்கு அவ்வாறு டேட்டா வருகின்றது. எமக்கு இப்பொழுது இந்த டேட்டா வந்ததன் பின்னர் இதனை சரியாக ஃபார்மட் செய்து அழகாக காண்பிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இதனை டெஸ்ட் செய்து பார்ப்போம். நாங்கள் டெஸ்ட் செய்யும் முன்னர் API கீ ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் இதனை மீண்டும் ரீசெட் செய்து கொள்கின்றேன். API கீ ஒன்றை தயாரிக்க முடியும். நாங்கள் மேலே சென்று இங்கு உங்கள் பெயர் இருக்கும் அக்கவுண்ட் இருக்கின்றது அல்லவா, அந்த அக்கவுண்ட் மீது கிளிக் செய்யுங்கள். அடுத்து இங்கு மை API கீஸ் என்ற இடத்திற்கு செல்லுங்கள். இங்கு நீங்கள் API கீஸ் இருக்கின்றதை பார்க்க முடியும். நீங்கள் இங்கு புதிதாக API கீ தயாரிக்க முடியும். நான் இங்கு டெஸ்ட் கீ என்று கொடுக்கின்றேன். சரி, டெஸ்ட் கீ என்ற ஒன்றை கொடுத்து நான் ஜெனரேட் செய்து கொள்ள முடியும். நீங்கள் ஜெனரேட் ஆனதை பார்க்கலாம். டெஸ்ட் கீ ஒன்று ஜெனரேட் ஆகியுள்ளது. இதுவே எமது டெஸ்ட் கீ ஆகும். ஆகவே நீங்கள் இந்த API கீஸினை யாருடனும் ஷேர் செய்ய வேண்டாம். பட் இதில் இஷ்யூ ஒன்றும் இல்லை. நீங்கள் பேமெண்ட்ஸ் எதுவும் செய்யவில்லை என்றால் யாராவது அக்சஸ் செய்தாலும் ஃப்ரீ டயர் யூஸ் ஆகும். பட் நான் இந்த கீ மூலம் நீங்கள் ஒத்தன்டிகேட் ஆகின்றீர்கள் என்று ஹைலி ரெக்கமெண்ட் செய்கின்றேன். இந்த கீயினை யாராவது எடுத்தால் அவர் உங்கள் API-னை யூஸ் செய்ய முடியும். அப்பொழுது அனைத்து பேமெண்ட்ஸ் உங்களுடைய அக்கவுண்ட்ஸிலிருந்து நடைபெறும். ஆகவே இது மிகவும் முக்கியமானதாகின்றது. நீங்கள் பேமெண்ட்ஸ் இல்லை என்றால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி API ஒன்றை யூஸ் செய்கின்றீர்கள் என்றால் இந்த விடயங்கள் அனைத்தும் சரியாக நினைவில் வைத்து செயற்பட வேண்டும். எனக்கு இப்பொழுது இந்த API கீஸ் 2 தேவையில்லை. நான் இதற்கு இங்கு ஒரு முறை ஒன்றை ரிமூவ் செய்து கொள்கின்றேன். நீங்கள் API கீ ஒன்றை ரிமூவ் ஆனதை பார்க்கலாம். ஆகவே இவ்வாறு உங்கள் API கீயினை யாராவது நண்பர்கள் கண்டுபிடித்தால் அப்பொழுது நீங்கள் இந்த API கீயினை ரிமூவ் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நான் அதனை செய்வது எவ்வாறு என்று காண்பிக்கின்றேன். நான் இவ்வாறு டெஸ்ட் கீ 2 என்று மற்றொரு API கீ ஒன்றை கிரியேட் செய்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். இப்பொழுது இந்த கீயினை நண்பர்கள் எடுத்துள்ளனர். இந்த டெஸ்ட் கீயினை நண்பர்கள் எடுத்துள்ளனர். இது இன்னும் ஆக்டிவாக இருக்கின்றது. நீங்கள் ஆக்டிவ் இருக்கும் வரை இதனை உங்கள் நண்பர்கள் யூஸ் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். இங்கிருந்து நீங்கள் API கீயினை டீஆக்டிவேட் செய்யலாம். நீங்கள் கீழே வந்த பின்னர் இது இன்ஆக்டிவ், அதாவது இந்த API இப்பொழுது வேலை செய்யாது என்பதை பார்க்கலாம். இதனை இன்ஆக்டிவாக வைத்திருக்கலாம். உங்களுக்கு தேவை என்றால் இதனை ரிமூவ் செய்துவிடவும் முடியும். சிறந்தது என்னவென்றால் நீங்கள் இந்த API-னை ரிமூவ் செய்து புதிதாக கீ ஒன்றை இவ்வாறு தயாரிக்க முடியுமாக இருந்தால் அதுவே செய்யக்கூடிய சிறந்த செயலாகும். ஆகவே இந்த விடயங்களை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் இங்கு அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்யும் பொழுது அது மொபைல் ஆப்ஸாக இருந்தாலும் நீங்கள் வெப் ஆப் ஒன்றை தயாரித்தாகும் இந்த விடயங்கள் மிகவும் காமனாகும். இந்த விடயங்களை சரியாக அறிந்து கொண்டு செய்வது மிகவும் முக்கியமானதாகின்றது. நாங்கள் இப்பொழுது API கீ ஒன்றை தயாரித்து விட்டோம். நான் API கீயினை எனது நோட்பேடிற்கு வந்து இவ்வாறு பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். நீங்கள் API கீயினை சரியாக பேஸ்ட் செய்தீர்களா என்று பாருங்கள். பட் நீங்கள் விரும்பினால் இதனை மீண்டும் அக்சஸ் செய்யலாம். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இப்பொழுது API கீ ஒன்றை தயாரித்துள்ளேன். அடுத்து நான் மீண்டும் API என்ற இடத்திற்கு செல்கின்றேன். எனக்கு இங்கு கரண்ட் வெதர் தேவையாகும். நான் இவ்வாறு API டாக்குமெண்டேஷனிற்கு செல்கின்றேன். நான் இங்கு ஒரு சிறிய டமி ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்ய போகின்றேன். நான் இங்கு இதனை காப்பி செய்து கொள்கின்றேன். நான் இதனை காப்பி செய்து இங்கு வந்து இதனை பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். ஆகவே இதனை நான் உங்களுக்கு விளக்கப் போகின்றேன். நீங்கள் ஓப்பன் API ஓப்பன் வெதர் மேப் என்பதற்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் செய்கின்றோம் என்பதை பார்க்கலாம். நான் வெதரினை எடுக்கின்றேன். நான் லாட்டிடியூட் இவ்வாறு சாம்பிள் லாட்டிடியூட் ஒன்றை கொடுத்துள்ளேன். நான் லாஞ்சிடியூட்டும் அவர்கள் கொடுத்த லாஞ்சிடியூட்டினை இவ்வாறு கொடுத்துள்ளேன். அடுத்து நான் இவ்வாறு API கீயினை ரிப்ளேஸ் செய்ய வேண்டும். நான் எனது API கீ மூலம் இதனை காப்பி செய்து கொள்கின்றேன். ஆப் ஐடி சமனாகும். இவ்வாறு நீங்கள் உங்கள் API கீயினை இவ்வாறு பேஸ்ட் செய்யுங்கள். இங்கு ஆப் ஐடி சமனாகும். நான் இப்பொழுது இவ்வாறு எனது API கீயினை பேஸ்ட் செய்தேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் இதனை டெஸ்ட் செய்து பார்க்கலாம். நீங்கள் இந்த URL-னை காப்பி செய்யுங்கள். நான் இவ்வாறு URL-னை காப்பி செய்கின்றேன். நீங்கள் காப்பி செய்து இங்கு கெட் ரிக்வெஸ்ட் என்பதால் நீங்கள் இதனை ப்ரௌசரிலும் டெஸ்ட் செய்து பார்க்கலாம். நீங்கள் இவ்வாறு நான் ப்ரௌசருக்கு வந்து பேஸ்ட் செய்து இதனை என்டர் செய்தால் இங்கு இன்வேலிட் கீ என்று வருகின்றதை பார்க்கலாம். சில சமயங்களில் இந்த கீ வேலிடேட் ஆக சிறிது நேரம் ஆகும்.
நாங்கள் சிறிது நேரத்தில் மீண்டும் இதனை டெஸ்ட் செய்து பார்ப்போம். ஆகவே நாங்கள் இந்த இன்வாலிட் கீ என்ற எரர் வந்ததும் பார்க்க முடியும். இங்கு URL-இனை காப்பி செய்து இங்கு செல்லுங்கள். இதற்கான காரணத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் டாக்குமெண்டேஷனில் இதை கொடுத்துள்ளனர். நீங்கள் எமக்கு எரர் வருகின்றதை பார்க்கலாம். எரர் கோடிற்கு 401 என்ற கோட் வருகின்றது. நீங்கள் இந்த 401 என்ற கோடின் கீழ் என்ன நடைபெறும் என்று பாருங்கள். நீங்கள் you did not specify API key என்பதை பார்க்கலாம். நாங்கள் API கீயினை ஸ்பெசிஃபை செய்தோம். இங்கு not activated yet என்று கூறுகின்றது. ஆகவே next couple of hoursல் இது ஆக்டிவேட் ஆகலாம் என்று கூறுகின்றது. ரைட். ஆகவே இதுவே இங்கு எமக்கு இருக்கும் இஷ்யூ ஆகும். இப்பொழுது நாங்கள் இது ஆக்டிவேட் ஆகிறதா என்று சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது சிறிது நேரம் சென்றது. அதன் பிறகு நான் இப்பொழுது மீண்டும் காப்பி செய்த கோடினை இங்கு இவ்வாறு பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் நான் ஓப்பன் வெதர் இந்த லொகேஷனிற்கே அனுப்ப வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் இதனை என்டர் செய்த பின்னர் இப்பொழுது எமது டேட்டா கிடைக்கின்றதை பார்க்கலாம். நாம் முன்னர் செய்ததை போன்று இவ்வாறு ஃபாரன்ஹைட்டில் கிடைக்கின்றதை பார்க்கலாம். வெதர், கிளவுட்ஸ் போன்றவற்றை எவ்வாறு பார்க்க முடியும். ஆகவே நாங்கள் இங்கு லாட்டிடியூட், லாஞ்சிடியூட் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு லாட்டிடியூட்டினை 20 மாற்றினால் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் இவ்வாறு வேறு லொகேஷன் ஒன்றின் வெதர் கிடைக்கின்றதை பார்க்கலாம். ஆகவே உங்களுக்கு நாங்கள் இங்கு இவற்றை எமது இப்பொழுது இருக்கின்ற லொகேஷன் மூலம் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாகி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை செய்வது எவ்வாறு என்பதை இந்த செக்ஷனில் விளக்குகின்றேன். நாங்கள் இப்பொழுது எமக்கு இந்த வேல்யூஸ் அனைத்தும் ஃபாரன்ஹைட்டில் வருகின்றதை பார்க்கலாம். நான் இதனை உங்களுக்கு முன்னர் கூறினேன். எமக்கு இந்த யூனிட்ஸ் என்ற செக்ஷனில் இந்த யூனிட்ஸினை தேவையானவாறு கன்வெர்ட் செய்ய முடியும். நான் இங்கு லேர்ன் மோர் என்ற இடத்திற்கு வந்ததன் பின்னர் எனக்கு இதனை செல்சியஸாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். நாம் இங்கு இவ்வாறு யூனிட் சமன் மெட்ரிக்ஸ் கொடுத்தால் இதனை கன்வெர்ட் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். நான் இங்கு கீழே வந்து இங்கு அண்ட் யூனிட் சமன் மெட்ரிக்ஸ் கொடுத்து ரன் செய்த பிறகு எமக்கு இந்த டெம்பரேச்சர்ஸ் இவ்வாறு செல்சியஸில் ரிட்டர்ன் ஆகின்றதை பார்க்கலாம். ஆகவே எமக்கு செல்சியஸ் தேவையாகும். எனவே இப்பொழுது எமக்கு இந்த URL தேவையாகும். நான் இதனை காப்பி செய்து நாங்கள் எமது நோட் பேடில் இதனை பேஸ்ட் செய்வோம். ஏனென்றால் எமக்கு இது தேவையாகும். இப்பொழுது லாட்டிடியூட், லாஞ்சிடியூட் ப்ரொவைட் செய்த பின்னர் எமக்கு தேவையானவாறு எமது வெதரினை பெற முடியும். இப்பொழுது எமக்கு எமது லொக்கேஷன் அல்லது ஏதேனும் சிட்டி நேம் ஒன்றை ப்ரொவைட் செய்த பிறகு அந்த ப்ரொவைட் செய்த சிட்டியின் வெதரினை பெற வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது பின்னால் சென்று கீழே செல்வோம். நாங்கள் இப்பொழுது எமது ஆரம்ப API-யான கரண்ட் வெதர் டேட்டா API-யில் இருக்கின்றோம். எனக்கு நினைவில் இருப்பது போன்று நாங்கள் இதன் கீழே வந்ததன் பிறகு அந்த API எண்ட் பாயிண்டினை கண்டுபிடிக்க முடியும். நான் இவ்வாறு கீழே வருகின்றேன். நீங்கள் இவ்வாறு சிட்டி நேம் கொடுத்து இந்த API எண்ட் பாயிண்டினை பெற முடியும். நாங்கள் எக்ஸாம்பிள் உள்ள இடத்தை பார்ப்போம். இதுவே எனக்கு தேவையாகும். நான் இதனை காப்பி செய்து இங்கு வந்து இதனை பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் வெதர் லண்டனின் வெதராக இருக்கின்றதை பார்க்கலாம். அதாவது இங்கு இது எமக்கு தேவையானது. நான் ஆப் ஐடியினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். நான் இங்கு யூனிட் சமன் மெட்ரிக் என்பதையும் இதில் கொடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு செல்சியஸில் தேவையாகும். இங்கு ஆப் ஐடி சமன் செய்து எமது API கீ ஆகும். அண்ட் யூனிட் சமன் மெட்ரிக் மூலம் நாங்கள் இந்த ஃபாரன்ஹைட் வேல்யூஸினை செல்சியஸாக கன்வெர்ட் செய்கின்றோம். ஆகவே இது மிகவும் கடினமானது இல்லை. எமக்கு இப்பொழுது லண்டனின் வெதர் ஃபெச் ஆகின்றது. நான் இதனை காப்பி செய்து மீண்டும் எமது ப்ரௌசருக்கு செல்கின்றேன். நான் இதனை இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். பேஸ்ட் செய்து என்டர் செய்கின்றோம். லண்டன் வெதர் தான் எமக்கு கிடைக்கின்றதை பார்க்கலாம். நாம் இங்கு கீழே வந்தால் சிட்டி நேமினையும் பார்க்க முடியும். கோட் 200 என்பதன் பொருள் இங்கு எமக்கு வெற்றிகரமாக டேட்டா கிடைத்துள்ளது. நாங்கள் இங்கு லண்டன் என்பதை கால் என்று மாற்றினால் காலின் டெம்பரேச்சர் செல்சியஸ் 30ற்கு அருகில் இருக்கின்றதை பார்க்கலாம். இங்கு நாம் சர்ச் செய்த சிட்டி கால் ஆகும் என்பதை பார்க்கலாம். கண்ட்ரியினையும் பார்க்க முடியும். LK என்பது ஸ்ரீலங்கா ஆகும். எனவே இப்பொழுது எமக்கு இந்த எண்ட் பாயிண்ட் தேவையாகும். இதனையும் காப்பி செய்து உங்கள் நோட் பேடில் கொடுங்கள். ஏனென்றால் இந்த விடயங்கள் தனியாக சேமித்து வைத்திருப்பது எமக்கு மிகவும் முக்கியமானதாகும். இதனை சேவ் செய்தாலும் பிரச்சனை இல்லை. அப்பொழுது நாங்கள் டெவலப் செய்யும் பொழுது மீண்டும் எமது பிளாட்ஃபார்மிற்கு செல்ல தேவையில்லை. ஏனென்றால் எமக்கு இது ஏற்கனவே சரியாக டெஸ்ட் செய்யப்பட்டு இருக்கின்றது. சரி, இப்பொழுது
எமக்கு API endpoints 2 இருக்கின்றது. அதாவது எமக்கு latitude longitude அடிப்படையில் ரிக்வெஸ்ட் செய்வதற்கான endpoint இருக்கின்றது. அதே போன்று இந்த சிட்டி நேமினை ப்ரொவைட் செய்து அதற்கான வெதர் பெறுவதற்கும் தெரியும். இப்பொழுது எமக்கு எண்ட் பாயிண்ட் இருக்கின்றது. நான் உங்களுக்கு இப்பொழுது மிகவும் முக்கியமான விடயத்தை கூறப்போகின்றேன். ஆகவே இந்த APIs உடன் வேலை செய்யும் பொழுது அல்லது நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது எமக்கு மிகவும் முக்கியமான API டெஸ்ட் டூல்ஸ் சில இருக்கின்றன. அந்த டூல்ஸினை அறிந்திருப்பதும் அவற்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்பதை அறிந்திருப்பதும் மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த டூல்ஸ் என்ன மற்றும் எவ்வாறு இந்த டூல்ஸினை சரியாக யூஸ் செய்து இந்த டேட்டாவினை செக் செய்வது என்று விளக்குகின்றேன். நாங்கள் இங்கு கெட் ரிக்வெஸ்ட் மாத்திரம் செய்கின்றோம். இது எந்த ரிக்வெஸ்ட் ஆனாலும் எந்த ரெஸ்ட் API மெத்தட் ஆனாலும் யூஸ் செய்யலாம். எமக்கு யூஸ் செய்யும் பல்வேறு டூல்ஸ் இருக்கின்றன. மிகவும் பிரபலமான டூல் போஸ்ட்மேன் ஆகும். இந்த டூல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். போஸ்ட்மேன் மூலம் API-னை மிகவும் எளிதாக டெஸ்ட் செய்ய முடியும். இதனை நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக டவுன்லோட் செய்யலாம். நான் இங்கு வருகின்றேன். நீங்கள் இதில் சைன் அப் செய்யலாம். சைன் அப் செய்து நீங்கள் இதனை டவுன்லோட் செய்யலாம். நான் இதனை டவுன்லோட் செய்வது எவ்வாறு என்று இங்கு காண்பிக்கவில்லை. இது ஃப்ரீயாக யூஸ் செய்ய முடியும். என்டர்பிரைஸ் வெர்ஷனும் இருக்கின்றது. பட் நீங்கள் ஃப்ரீ டயர் மூலம் பல்வேறு விடயங்களை செய்ய முடியும். இது சர்வீஸ் ஒன்றாகும். இந்த போஸ்ட்மேன் மிகவும் சிறந்தது. பலர் யூஸ் செய்கின்றார்கள். இதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. பட் இவ்வளவு அட்வான்ஸ் இல்லாமல் எமக்கு தேவையானவற்றை செய்ய இன்சோம்னியா என்ற API டெஸ்டிங் டூல் இருக்கின்றது. இந்த டூலினை டவுன்லோட் செய்யுங்கள். நாங்கள் யூஸ் செய்வதும் இந்த டூல் ஆகும். இன்சோம்னியா என்று சர்ச் செய்யுங்கள். நீங்கள் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ என்ற இடத்தில் கிளிக் செய்த பிறகு லாகின் செய்து டவுன்லோட் செய்யலாம். இது மிகவும் லைட் வெயிட் டூல் ஆகும். நான் இதனை ஓப்பன் செய்து காண்பிக்கின்றேன். நீங்கள் இதனை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள். நான் ரெக்கமெண்ட் செய்வதும் இதுவே ஆகும். உங்களுக்கு பெரிய APIs டெஸ்ட் செய்ய வேண்டாம் என்றால் இன்சோம்னியா மிகவும் பயனாக இருக்கும். நாங்கள் இதன் UI-னை பார்ப்போம். நாங்கள் இங்கு டெஸ்ட் செய்த சிறிதளவு இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆகும். நாங்கள் இங்கு GitHub-ற்கும் அக்சஸ் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக இங்கு என்வாயர்மெண்ட் மாற்ற தேவையில்லை. குக்கீஸ் இப்பொழுது ஆட் செய்ய தேவையில்லை. இங்கு ப்ளஸ் ஐகான் மூலம் HTTP ரிக்வெஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யலாம். இது நீங்கள் புதிய ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆனதை பார்க்கலாம். இந்த ரிக்வெஸ்டினை ரீநேம் செய்யவும் முடியும். நாங்கள் இதற்கு weather by latitude and longitude என்று கொடுக்கின்றோம். என்று நினைத்து பாருங்கள். நாங்கள் புதிய ரிக்வெஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்கின்றோம். HTTP ரிக்வெஸ்ட். ஏனென்றால் HTTP மெத்தட்ஸ் மூலம் இவை செய்யப்படுகின்றது. டூப்ளிகேட் செய்யவும் முடியும். எனக்கு ரீநேம் செய்ய வேண்டும். நாங்கள் இதற்கு weather by city name என்று கொடுக்க முடியும். நான் இப்பொழுது weather by latitude and longitude என்பதற்கு நாங்கள் இதனை டெஸ்ட் செய்யலாம் என்று முன்னர் கூறினேன். நான் இங்கு URL-னை காப்பி செய்து எமது API டெஸ்டிங் டூலிற்கு செல்கின்றேன். அங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் நாம் காப்பி செய்த URL அதே போன்று இங்கு பேஸ்ட் செய்து சென்ட் செய்தேன் என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை சென்ட் செய்கிறேன். நீங்கள் இந்த கெட் ரிக்வெஸ்டின் டேட்டாவினை பார்க்க முடியும். நான் இங்கு வந்தால் நீங்கள் இவற்றை பார்க்கலாம். இங்கு மேலே கொண்டு வருகின்றேன். நீங்கள் எமக்கு தேவையான டேட்டா வருகின்றதை பார்க்கலாம். நீங்கள் சென்ட் செய்தது கெட் ரிக்வெஸ்டா என்று பாருங்கள். இப்பொழுது latitude longitude மூலம் முடியும். இப்பொழுது சிட்டி நேம் மூலம் பார்ப்போம். நாங்கள் சிட்டி நேமிற்கு வந்து முன்னர் தயாரித்ததை இவ்வாறு காப்பி செய்கின்றேன். காப்பி செய்து இன்சோம்னியாவிற்கு செல்கின்றோம். இன்சோம்னியாவில் வந்து இதற்கும் ரிக்வெஸ்ட் ஒன்றை சென்ட் செய்கின்றேன். நீங்கள் இவ்வாறு ரிட்டர்ன் ஆகும் டேட்டாவினை பார்க்க முடியும். இவ்வாறு கெட் ரிக்வெஸ்ட் மாத்திரமில்லை, போஸ்ட், புட், பேட்ச், delete போன்ற பல்வேறு HTTP மெத்தட்ஸினை டெஸ்ட் செய்யலாம். ஆகவே API டெஸ்டிங் டூல் ஒன்றை யூஸ் செய்வது எவ்வாறு என்பதை அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானதாகும்.
அடுத்து நாங்கள் கஸ்டம் பேக்கெண்ட் ஒன்றை எமது Flutter அப்ளிகேஷனுடன் எவ்வாறு கனெக்ட் செய்வது என்று பார்க்க போகின்றோம். அத்தகைய நேரங்களில் நாங்கள் நோட் என்ற பேக்கெண்ட் ஒன்றை கனெக்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுது நாங்கள் இந்த பேக்கெண்டினை ஆரம்பத்தில் டெஸ்ட் செய்து அதன் சர்வீசஸ் அல்லது எண்ட் பாயிண்ட்ஸ் அனைத்தும் சரியாக வேலை செய்தால் அதனை ஃப்ரண்ட் எண்டுடன் இணைப்போம். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை அடுத்த செக்ஷன்ஸில் விளக்குகின்றேன். ஆகவே நீங்கள் போஸ்ட்மேன் அல்லது இன்சோம்னியா அல்லது வேறு API டெஸ்டிங் டூல்ஸ் ஒன்றை டவுன்லோட் செய்ய ஹைலி ரெக்கமெண்ட் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது பல்வேறு விடயங்களை பார்த்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் தயாரிக்க போகும் ப்ராஜெக்ட் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்து இந்த ப்ராஜெக்டிற்கு தேவையான பேக்கேஜஸ் என்ன என்பதை பார்த்தோம். நான் அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் செய்வதையும் காண்பித்தேன். அடுத்து நாங்கள் API-ற்கு சென்று ஓப்பன் வெதரில் அக்கவுண்ட் தயாரிப்பது மற்றும் API கீ தயாரிப்பது எவ்வாறு என்பதை பார்த்தோம். ஆகவே நீங்கள் API டெஸ்ட் செய்யும் பொழுது முன்னர் வந்த எரர் போன்று வந்தால் சிறிது நேரம் காத்திருக்கவும். உங்களுக்கு உங்கள் API-னை இப்பொழுது யூஸ் செய்யலாம் என்று இமெயில் வரும். இதற்கு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் ஆகலாம். சில நேரங்களில் அதற்கு மேலதிகமாகவும் ஆகலாம். சிறிது நேரம் காத்திருந்து மீண்டும் யூஸ் செய்து பாருங்கள். மேலும் நீங்கள் API கீயினை பப்ளிக்காக எக்ஸ்போஸ் செய்திருந்தால், யாராவது யூஸ் செய்திருந்தால் நீங்கள் அந்த API கீயினை டீஆக்டிவேட் செய்யலாம் அல்லது டிலீட் செய்து புதிய API கீ ஒன்றை தயாரிக்க முடியும். நான் இந்த விடயங்களை முன்னர் கூறினேன். அவை மிகவும் முக்கியமானவையாகும். நான் இப்பொழுது மீண்டும் எனது கோடிற்கு வருகின்றேன். இந்த செக்ஷனில் மற்றொரு விடயம் செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் ENV அல்லது என்வாயர்மெண்டல் ஃபைல்ஸ் பற்றி கதைத்தது நினைவிருக்கும். உங்களுக்கு நாங்கள் எமது API கீயினை பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் செய்ய மாட்டோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இதனை பப்ளிக்காக கொடுத்து ஜிட்டிற்கு புஷ் செய்தால் எமது GitHub ரெபோசிட்டரியினை பார்க்க யாரும் எமது API கீயினை பார்க்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். ஆகவே நான் எனது API கீயினை ஹைட் செய்ய வேண்டும். நான் API கீயினை ஹைட் செய்ய flutter.env பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தேன். இப்பொழுது .env பேக்கேஜ் மூலம் எமது API கீயினை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை பார்த்தோம். இதற்கு சிறிதளவு ஸ்டெப்ஸ் இருக்கின்றது. ஆரம்பத்தில் flutter.env பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அடுத்து உங்கள் ப்ராஜெக்டின் ரூட்டிற்கு செல்ல வேண்டும். ரூட் என்பது இந்த ஃபோல்டர்ஸ் உள்ளே இல்லை, மேலே இருக்கின்ற ரூட் லொகேஷன் ஆகும். அங்கு புதிய ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். அந்த ஃபோல்டரின் பெயர் .env ஆக இருக்க வேண்டும். வேறு பெயரன்றி .env என்பதே இருக்க வேண்டும். அப்பொழுது இது என்வாயர்மெண்டல் வேரியபிள்ஸ் ஃபைல் என்று அறியும். நான் முன்னர் .env-இல் இருப்பவற்றினை ஜிட்டிற்கு புஷ் செய்யாவிட்டால் யாரும் ஆக்சஸ் செய்ய முடியாது என்று கூறினேன். ஆகவே நீங்கள் ஜிட்டிற்கு புஷ் செய்யாதவற்றை ஜிட் இக்னோர் ஃபைலில் கொடுக்க வேண்டும். அதனால் நான் இங்கு வந்து நான் எனது .env ஃபைலினை ஜிட்டிற்கு புஷ் செய்ய மாட்டேன் என்று கூற வேண்டும். அதற்கு நீங்கள் இங்கு star.env என்று கூற முடியும். அதாவது நான் எந்த .env எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்தாலும் ஜிட்டிற்கு புஷ் செய்ய மாட்டேன் என்பதாகும். .env மாத்திரம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் star.env கொடுத்தால் மிகவும் சிறந்ததாகும். நான் இப்பொழுது .env ஃபைல் ஒன்றை தயாரித்தேன். ஆனால் உள்ளே எதனையும் கொடுக்கவில்லை. நான் இப்பொழுது எனது API கீயினை இதன் உள்ளே கொடுக்கின்றேன். அதற்கு நீங்கள் பெயர் கொடுக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக இந்த பெயரை கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கின்றோம். நான் வெதர் API கீ என்று கொடுக்கின்றேன். இதற்கு ஓப்பன் வெதர் API கீ என்று கொடுக்க முடியும். இப்பொழுது API கீயினை இங்கு பேஸ்ட் செய்யலாம். நாங்கள் நோட்பேடிற்கு சென்று காப்பி செய்து ஸ்ட்ரிங்காக பேஸ்ட் செய்கின்றோம். இவ்வாறு API கீயினை கொடுங்கள். இந்த பெயர் மிகவும் முக்கியமானதாகும். API கீயினை கொடுத்த பின்னர் pubspec YAML-இல் இதனை டிஃபைன் செய்ய வேண்டும். அசெட்டாக இம்போர்ட் செய்ய வேண்டும். அசெட்ஸ் டிரெக்டரியில் வந்து .env-னை ஆக்சஸ் கொடுக்க வேண்டும். சிம்பிள் லெட்டர்ஸில் .env என்று கொடுத்தால் போதுமானதாகும். ஏனென்றால் .env ஃபைல் ரூட்டில் இருக்கின்றது. ஆகவே அசெட்டாக இதனை ஆக்சஸ் கொடுக்கலாம். நாங்கள் இப்பொழுது பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம். அடுத்து .env தயாரித்து சீக்ரெட்ஸ் வேரியபிள்ஸ்களை கொடுத்தோம். இந்த மெத்தட் எந்த ப்ராஜெக்டிற்கும் பொதுவானதாகும். அடுத்து கட்டாயமாக ஜிட் இக்னோரில் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அனைத்தையும் க்ளோஸ் செய்கின்றேன். நீங்கள் இந்த அனைத்தையும் GitHub-இல் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நிச்சயமாக pubspec YAML-இல் இவ்வாறு அசெட்டாக .env ஃபைலினை இணையுங்கள். நாங்கள் இப்பொழுது இவற்றை சரியாக கான்ஃபிகர் செய்ய வேண்டும்.
அதாவது நான் மெயின் டாட்டிற்கு வந்து இதனை சரியாக கன்ஃபிகர் செய்ய வேண்டும். நான் இங்கே லைன் 7 முதல் கீழே இவை அனைத்தையும் நீக்குகின்றேன். நான் இவ்வாறு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். எனக்கு இப்பொழுது மை ஹோம் பேஜ் தேவையில்லை, அதனால் இதனை இவ்வாறு வைத்திருக்கவும். நான் இங்கே இதனை மை ஹோம் பேஜ் இல்லாமல் ஹோம் பேஜ் என்று மாற்றி இதன் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அனைத்தையும் அடுத்த செக்ஷனில் கூறுவேன். நான் இப்பொழுது பேஜஸ் என்ற டிரெக்டரி ஒன்றை தயாரித்து இதில் எனது ஹோம் பேஜினை தயாரிக்கின்றேன். ஹோம் பேஜ் டாட் நான் இதனை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக தயாரிக்கின்றேன். அடுத்து நீங்கள் ஸ்கேஃபோல்ட் ஒன்றை இதில் இணைக்க முடியும். நான் இங்கே வந்து எனது GitHub Copilot-இனை ஆஃப் செய்கின்றேன். நான் இவ்வாறு இப்பொழுது எனது மெயின் டாட்டிற்கு வந்து எனது ஹோம் பேஜினை இம்போர்ட் செய்ய முடியும். நான் இவ்வாறு ஹோம் பேஜினை இம்போர்ட் செய்து இதனை சேவ் செய்கின்றேன். சேவ் செய்த பிறகு இங்கே blank white அப்ளிகேஷன் ஒன்று உருவாக வேண்டும். நான் இதனை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எமது அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகின்றது தெரியும். நாங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் எமது .env-னை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் எமது அப்ளிகேஷன் ரன் ஆக முன்னர் .env ஃபைலினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு சிறிய வேலை ஒன்று இருக்கின்றது. உங்கள் மெயின் ஃபங்க்ஷனினை அசிங்க்ரோனஸாக குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆக முன்னர், அதாவது இங்கே ரன் அப் மெத்தட் கால் ஆக முன்னர் அவாய்ட் செய்ய நீங்கள் .env பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய முடியும். இதில் லோட் என்ற மெத்தட் இருக்கின்றது. இப்பொழுது எமக்கு env ஃபைலினை லோட் செய்ய வேண்டும். இதில் ஃபைல் நேம் என்ற ஒன்று இருக்கின்றது. அடுத்து நீங்கள் ஃபைல் நேமினை கொடுக்க வேண்டும். இது நாங்கள் தயாரித்த .env என்ற ஃபைல் ஆகும். ஆகவே இவற்றினையே செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் உங்கள் ஃபைல் உள்ளே அல்லது உங்கள் அப்ளிகேஷன் உள்ளே .env ஃபைல் உள்ளே இருக்கின்ற இந்த env வேரியபிள்ஸ் அல்லது இந்த என்வாயரன்மெண்டல் வேரியபிள்ஸ் சீக்ரெட்ஸினை அக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் இங்கே உங்கள் ஜிட் இக்னோரில் கட்டாயமாக இதனை இணைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உங்கள் .env ஃபைலும் ஜிட்டிற்கு கமிட் ஆகும். அப்பொழுது எமக்கு env செட்டப் செய்ததில் எந்த பயனும் இருக்காது. ஆகவே இந்த செக்ஷனில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஒன்றை கொடுங்கள். நீங்கள் இந்த முழுமையான சோர்ஸ் கோடினையும் எமது GitHub ரெபோசிட்டரியிலிருந்து பெற முடியும். ஆகவே அந்த அனைத்தையும் நீங்கள் அக்சஸ் செய்ய முடியும். சிறிது எமது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நாங்கள் அந்த லிங்க் அனைத்தையும் இணைத்திருப்போம். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு ஓப்பன் வெதரிற்கு சென்று API ஒன்றை செட்டப் செய்து அந்த விடயங்களை சரியாக செய்வது என்று பார்த்தோம். நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான விடயத்தை கூறினேன். பொதுவாக நாங்கள் தயாரிக்கும் API கீயினை பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் செய்யவில்லை. நினைத்து பாருங்கள், நீங்கள் ஜிட்டிற்கு கமிட் செய்தால் உங்கள் ரெபோசிட்டரி பப்ளிக்காக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் உங்கள் API கீயினை யூஸ் செய்ய முடியும். API கீயினை பெற்ற பிறகு அவருக்கு API ரிக்வெஸ்ட் செய்ய மாத்திரம் போதுமானதாகும். நாங்கள் இங்கே பெய்ட் வெர்ஷன் அன்றி ஃப்ரீ வெர்ஷனினை ஓப்பன் வெதரில் கற்பித்தால், நீங்கள் பெய்ட் வெர்ஷன் யூஸ் செய்தால் உங்கள் API கீயினை வேறு யாராவது யூஸ் செய்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அவர்களின் யூசேஜிற்கும் காஸ்ட் உருவாகும். ஏனென்றால் அவர் உங்கள் அக்கவுண்டிற்கு ஸ்பெசிஃபிக்கலி தயாரிக்கப்பட்ட API கீயினை யூஸ் செய்கிறார். ஆகவே அந்த விடயங்களை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் என்வாயரன்மெண்டல் வேரியபிளாக அந்த API கீயினை ஆட் செய்தோம். ஆகவே இது மிகவும் கடினமான விடயம். நீங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்த்தீர்கள். ஆகவே இதனை பிராக்டிஸாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். API கீ அல்லது பின்னர் கற்கும் கீஸ் மிகவும் முக்கியமானவை ஆகும். அதாவது நாங்கள் அந்த வேரியபிள்ஸினை பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் செய்வது சிறந்தது இல்லை. ஆகவே நாங்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதனை என்வாயரன்மெண்டல் வேரியபிளாக செட்டப் செய்கின்றோம். ஆகவே உங்களுக்கு அது தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த செக்ஷன்ஸில் கதைத்த கோடினை மீண்டும் ஆக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் GitHub ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்கினை இணைத்துள்ளேன். நாங்கள் இப்பொழுது ஓவரால் எமது ப்ரொஜெக்டினை செட்டப் செய்துள்ளோம். நாங்கள் API கீ ஒன்றையும் தயாரித்தோம். அடுத்து நாங்கள் இப்பொழுது எமது வெதர் சர்வீஸினை தயாரிக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஓவரால் தயாரித்த API கீயினை யூஸ் செய்து எமக்கு தேவையான வெதரினை ஃபெச் செய்ய API என்பாயிண்டிற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். அதற்கு முன்னர் வெதர் மாடல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் எமது அப்ளிகேஷனில் அந்த டேட்டாவினை டிஸ்பிளே செய்யும் பொழுது மிகவும் எளிதாக இருக்கும். ஆகவே
நாங்கள் அடுத்த செக்ஷனில் அந்த விடயங்களை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்ப்போம்.